எஸ்ஐஆருங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சாதாரண விஷயம் கிடையாது. பல்வேறு தரவுகள் வச்சு தகுதியான வாக்காளர்களை சேர்க்கிறோம், தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்கிறதா அதோடைய நோக்கம். இது கடந்த காலங்களில் பொறுத்தவரைக்கும் எஸ்ஐஆரை முழுமையாக யாரும் எதிர்க்கல. எஸ்ஐஆரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எப்படி அதை அமல்படுத்துறாங்க, அதுதான் இங்க கேள்வி, பிரச்சனையே. இப்படி 2 வருஷம் 3 வருஷத்துல நடக்க வேண்டிய பணி ஒரு மாசத்துல எப்படி நடத்த முடியும், அதோடைய நோக்கம் நிறைவேற்றப்பட முடியுமாங்கிறதா இப்ப கேள்வி. இப்போ நான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்தில் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேட்டியில் சொல்லும் போது என்ன சொல்லியதுன்னா, வடகிழக்கு பருவமழை தொடங்கியாச்சு. இன்னைக்கு சில வாரங்களுக்கு முன்பு வட மாவட்டங்களை பாதிக்கிற மாதிரி பருவமழை, உங்களுக்கு சில புயல் சின்னம் அந்த வெள்ளம் ஏற்பட்டது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு இன்னைக்கு புயல் சின்னம் ஏற்பட்டு இங்க டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், புதுக்கோட்டையிலையும் இன்னைக்கு நேற்று ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. இன்னும் அடுத்து வட மாவட்டங்கள்லயும், சென்னை உட்பட வட மாவட்டங்கள்லயும் மழை வெள்ளம் உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்கம் முழு வீச்சு அது கொண்டாடாதா, அதனால ஏற்படும் மக்கள் எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதுல முழு முயற்சி இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு எஸ்ஐஆர் பணிகள் பொறுத்திருக்கேன், இன்னைக்கு அரசு அலுவலர்கள் இன்னைக்கு 5 மணி 6 மணி வரைக்கும் அவங்க அலுவல் பணிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் பணியில இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100ல இருந்து 200 படிவங்களை அவங்க அதை நிரப்பி அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த நேரத்துல இந்த புயல் வெள்ளம், இந்த பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டக்கூடாது, அதுக்குள்ள தடுப்பு நடவடிக்கைகளை இவங்க அரசு அதிகாரிகள் ஈடுபடுவாங்களா, இல்லது எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுவாங்களாங்கிறது என்னுடைய கேள்விதான். இதுதான் தமிழக அரசாங்கம் சரி, பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் நான் உட்பட கேட்ட கேள்வி என்ன, வடகிழக்கு பருவமழை தொடங்கி இந்த காலத்தில் புயல் வெள்ளம், இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் வேலை ஒரு மாசத்துல எப்படி முடிக்க முடியுங்கிறது பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிறேன். நான் இங்க மாவட்ட ஆட்சியர்கள் தூங்குறதே கிடையாது. அதிகாலை 2 மணிக்கு வீட்டுக்கே போறாங்க. எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் பணியால் அரசு அலுவலர்கள் பல பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட பேர் இறந்திருக்கிறாங்க இந்த பணிச்சுமையினால, இந்த பிரச்சனையினால. ஒண்ணு நடந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் நிறைவேறப்படாது, இன்னொரு அரசு அலுவலர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை. இன்னைக்கு சென்னையில், இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த புயல் வெள்ள அபாயம் ஏற்பட்டு இந்த சூழ்நிலையில எஸ்ஐஆர் வேலை நம்மளால செய்ய முடியுமா? அது தடை ஏற்பட்டிருக்குன்னா அடுத்து இந்த மழை இன்னும் 2 நாள் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசமும் நீங்க இந்த டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா தொடர போகுது. இந்த நேரத்துல எஸ்ஐஆர் சாத்தியமாங்கிறத நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க அண்ணன் ஏற்கனவே நான் இந்த கருத்து நான் தெரிவிச்சிருக்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி, அதிமுகல ஒரு முக்கியமான தலைவராக இருந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்முடைய சகோதரர் விஜயோட இயக்கத்துக்கு போறதுனால அங்க உடனே அவங்களுக்கு அரசியல வலுப்பெற்றுவாங்க சொல்ல முடியாது. முதல்ல அண்ணன் செங்கோட்டையனுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் கிடைக்கணும், அவருக்கு உண்டான அந்த அரசியல், அந்த இயக்கத்துல, காவேக இயக்கத்துல அவருக்கு முழுமையா செயல்படக்கூடிய அந்த சுதந்திரம், அவர் சொல்ற அறிவுரைகளை கேட்கக்கூடிய தலைமை, இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அது அந்த இயக்கத்தில் இருக்கிற தலைமை, அந்த இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் நீங்க கேட்கணும். நீங்க அது செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவருடைய தனிப்பட்ட முடிவு. இதனால திமுகவுக்கு ஒரு பாதிப்பு வருமா, அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு வரும் கண்டிப்பா. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட இயக்கம், அவங்களுடைய செயல்பாடுகள், அதை வச்சு அந்த இயக்கத்தை போய் சொல்ல முடியும். செங்கோட்டையன் இவரை போறதுனால, தாவேக்காக்கு போறதுனால திமுக ஒரு பாதிப்பா அதிமுக பாதிப்பு கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க ஏன் திமுக அதிமுக இருந்து நீங்க தாவேக்காக்கு நீங்க போயிருக்கீங்க கேட்க பொழுது அது அந்த பதில் தான் சொல்ல முடியும். அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? உங்களுடைய கட்சியிலிருந்து திமுக கூட்டணிகளை அந்த நபரை பற்றி பேச நான் தயாராக இல்லை. அது அப்படிப்பட்ட, ஏன்னா ஊர்ல 1000 பேர் பேசுவாங்க, செய்வாங்க. ஒன்னொருத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி, பிற அரசியல் கட்சிகள் பத்தி அவங்க தலைவர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லலாம். நான்